இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள். அமிதாப் பச்சன் தமிழ் படத்துல நடிக்கிறாரு. அதுவும் ரஜினிக்கு ரஜினியை விட சீனியர் அவரு. ஸோ அவர் வந்து நடிச்சிருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்தை வந்து இவர் மேடையில் என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை சிவாஜி கணேசன் அவர்கள் உயிரோட இருந்திருந்தா இந்த கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. அப்படி எதுக்காக சிவாஜி கணேசன் இந்த கதாபாத்திரத்தை பண்ற அளவுக்கு அப்படின்னா இந்த கதாபாத்திரம் எவ்வளோ வெயிட்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ ஒரு படத்தில் ஒரு ஜட்ஜாவோ அல்லது லாயராவோ வருவாரோங்கிற மாதிரி தோணுது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, ஒரு லாயர் மாதிரி தான் இருக்குது. அதான் சிவாஜியை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக ரஜினி இருக்கார். எப்போவுமே சிவாஜியை அவரும் கமலும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சிவாஜி உயிரோடு இருக்கும்போதும் அவங்க வந்து அது சும்மா வெறும் வார்த்தைக்காகல. சில பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, சிவாஜியை வந்து முதுகுக்கு பின்னால் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதே சிவாஜியை வந்து எங்கேயாவது மேடை கிடைக்கும் பொழுது இந்த ஆள் தான் இவ்வளோ பேசுனானா நேற்று, இன்றைக்கி இப்படி பேசுகிறானேங்கிற மாதிரி பேசுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம்.